சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மாசி மகத்தை பற்றி. மகத்துல பிறந்தா ஜகத்தை ஆளலாம் அப்படின்றது நம்மளோட முன்னோர் வாக்கு. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் சொல்றது வழக்கம். மாசி மகனால கடலாடும் நாள் அப்படின்னும் தீர்த்தமாடும் நாள்னு சொல்றது உண்டு. இந்த நாள்ல விரதம் இருந்து குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்யறது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். மகாவிஷ்ணு, உமா மகேஸ்வரன், முருகன் இந்த 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாள் தான் இந்த மாசி மகம். உமாதேவியார் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்துலதான் தட்சனோட மகள் தாட்சாயணியா அவதரித்தார்ன்றதுனால ரொம்ப புண்ணிய நாளா இது கருதப்படுது. இந்த நாள் பெண்களுக்கு உரிய விரத தினமாவும் போற்றப்படுது. பாதாளத்துல இருந்த பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்னைக்குதான். இந்த நாள் முருக பெருமானுக்கும் உகந்த நாள். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்ற பெயர் முருகனுக்கு உண்டு. இதற்கு காரணமான தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகம்தான். 30 தெய்வங்களும் உகந்த இந்த நன்னாள் தோஷம் நீக்கக்கூடிய புண்ணிய நாளாவும் இருக்கு. இந்த நாள்ல புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் செய்யறதும் புண்ணிய நதிகள் மற்றும் தீர்த்தங்கள் நீராடுறதும் பாவங்களை போக்கும் அப்படின்றது ஐதீகம். 30 தெய்வங்களுக்கு உகந்த நாள் தான் இது. தோஷம் நீக்கக்கூடிய புண்ணிய நாளாவும் இருக்குது. இந்த நாள்ல புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் செய்யறதும் புண்ணிய நதிகள் மற்றும் தீர்த்தங்கள்ல நீராடுறதும் பாவங்களை போக்கும் அப்படின்றது ஐதீகம். கும்பகோணம், ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல தர்ப்பணம் பிதுர்க்கடன் செய்யறது நன்மையை கொடுக்கும். விரத முறைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மாசி மகத்துல விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்து ஆறு, கடல், குளம் இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடணும். அதுக்கப்புறமா உலர்ந்த ஆடைகளை அணிஞ்சிட்டு சிவ சிந்தனையோட சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். தேவாரம், திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யணும். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க மதியம் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டுட்டு இரவு பால் பழத்தை சாப்பிட்டுக்கலாம். அன்றைய தினம் முழுவதுமே வேற எந்த பணிகள் செஞ்சாலும் சரி, இறைவனை மட்டும் மனசுல நினைச்சு ஒரே சிந்தனையோட இருக்கணும். விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மாசி மகத்தன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து அன்னதானம் செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாசி மக நாள்ல புனித நீராடி இறைவனை வணங்கினா சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்துல ஒற்றுமைன்றது பலப்படும். பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் இணையக்கூடிய புனித நாளே மாசி மகம். இந்த நாள் பாவ நிவாரணம், பித்ரு கடன் நிவர்த்தி, தீர்த்த ஸ்நானம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பு. கும்பகோணம் நகர்ல கும்பேஸ்வரர் கோவில் கிட்டக்க இருக்கக்கூடிய மகாமக குளத்துல நீராடுறது இந்த நாளோட முக்கிய வழிபாடாவே இருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை வருவத மாசி மகம் சொல்றது மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவத மகாமகம் சொல்றோம். இந்த நாள்ல இந்த குளத்துல நீராடுறது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய நதிகள்ல நீராடின பலனை தரும் சொல்றாங்க. மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகள்லயும் புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதா ஐதீகம். அதனாலதான் இந்த நாள்ல பாவங்களை போக்கிக் கொள்றதுக்காக புனித நீராடுறது ரொம்ப முக்கியமானதாவே இருக்கு. மகாமக குலத்தோட தெய்வீக மரபு பத்தி பார்க்கலாம். புராணங்கள் படி பிரம்மதேவரோட அருள்வாக்குப்படி 12 புனித தீர்த்தங்களோட தெய்வீக சக்திகள் மகாமக குளத்துல சங்கமிக்கதான் நம்பப்படுது. இதனாலதான் இந்த நாள்ல மகாமக குளத்துல நீராடுறது எல்லா தீர்த்தங்களையும் நீராடுனதுக்கு சமம்னு சொல்றாங்க. எல்லாரோட பாவங்களையும் போக்கக்கூடிய புண்ணிய நதிகளான கங்கை, காவிரி போன்ற நதிகள் மனிதர்கள் வருடம் முழுவதும் நீராடி தங்களோட கரைத்த பாவங்களை போக்கி கொண்டு மறுபடியும் தங்களோட புனித தன்மைய புதுப்பிச்சு கொள்றதுக்காக மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணம் மகாமகம் குளத்துல வந்து நீராடுறதா ஐதீகம். மாசி மகன் நாள்ல சிவபெருமான், பார்வதி தேவி மட்டும் இல்லாம முருகப்பெருமான் வழிபாடும் சிறப்பிடமா இருக்குது. முருக பக்தர்கள் புத்திர பாக்கியம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுவாங்க. மகம் நட்சத்திரம் பித்ரு தேவ நட்சத்திரம்னு போற்றப்படுது. இந்த நாள்ல முன்னோர்களை வழிபடுறதும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவே சிறப்பு. மாசி மகம் நாள்ல தான் கடலுக்கு அடியில மறைச்சு வைக்கப்பட்ட பூமிய வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மீட்டதா புராணங்கள் சொல்லுது. இதனால மாசி மகத்தன்னைக்கு பெருமாளை வழிபடுறதும் நன்மையை கொடுக்கும். மாசி மகம் அன்னைக்கு பார்வதி தேவி தாட்சாயணியா அவதரித்ததா சொல்லப்படுறதுனால இந்த நாள்ல பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை பார்வதியோட அம்சமா கருதி மங்கள பொருட்களை தானமா வழங்குறது ரொம்பவே நல்லது. சாஸ்திரங்கள் மாசி மக தினத்துல புனித நீர்நிலைகளை நீராடுறத பித்ரு மகா ஸ்நானம்னு குறிப்பிடுது. இந்த நாள்ல எல்லா நீர்நிலைகளையும் அமிர்த தன்மை கலந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம். குளம், ஆறு, கடல்னு எந்த தீர்த்தத்துல நீராடினாலும் பாவங்கள் தோஷங்கள் நீங்க முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்க நமக்கும் ஆரோக்கியம் நன்மைகள் பெருக உதவும்னு நம்பப்படுது. மாசி மகத்தன்னைக்கு நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுக்கறதுனால 7 தலைமுறையிலான பித்ருக்களோட ஆசீர்வாதம் பெறலாம்னு சொல்லப்படுது. நம்மளோட பாவங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிக்கிறதுக்கான புனிதமான நாளா மாசி மகமும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.
ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.